இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மைச் செய்தி. தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக திமுக எம்பி மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இது எந்த ஆண்டில் என்னென்ன விதிமீறல் நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கு, தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதற்கான காரணங்கள் என்னென்ன? வணக்கம். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது தேனி மக்களவைத் தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரச்சாரம் செய்ததாக தேனி மக்களவைத் தொகுதியினுடைய திமுக உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் மீது தேனி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தங்கத்தமிழ் செல்வன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதே போல தேனியில் விதிகளை மீறி கோவிலுக்கு ஊர்வலமாக சென்று தரிசனம் செய்ததாக தேர்தல் நடத்தைகளை விதிகளை மீறியதாக டிடிவி தினகரனுக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தமபாளையம் காவல்துறையினர் பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று டிடிவி தினகரன் தரப்பிலும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அதே போல திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில அனுமதி இல்லாமல் பட்டாசு வெடித்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக திண்டுக்கல் தொகுதியினுடைய முன்னாள் எம்பி, அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பி உதயகுமார் மீதும் நிலக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று உதயகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த அனைத்து மனுக்களையும் விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன், திமுக எம்பி தங்கத்தமிழ் செல்வன், அதிமுக முன்னாள் எம்பி உதயகுமார், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு எதிரான இந்த தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.